ஜாலோர் கமிலாங் தேசிய கொடி தொடர்பான சர்ச்சையில் புதிதாக பாஸ் கட்சி இணைந்திருக்கிறது. இம்புனான் தொகோ மமிம்பின் திரங்கானு என்ற பேரணிக்கான சின்னத்தில் முழுமையற்ற நட்சத்திர மூலைகள் இருப்பதால் திரங்கானு பாஸ் பகிரங்க மன்னிப்பு கோரியது. அச்சின்னத்தை உடனடியாக மீட்டுக்கொண்டு திருத்தப்பட்ட புதிய சின்னம் வெளியிடப்பட்டிருப்பதாக அப்பேரணியின் செயலகம் அறிக்கை வாயிலாக கூறியது. திரங்கானு கிமாமானில் மே 29 முதல் 31 வரை நடைபெறும் அப்பேரணிக்கான விளம்பர போஸ்டர்கள் கடந்த வாரம் விநியோகிக்கப்பட்டன. அதிலிருந்த சின்னத்தில் இடது பக்கத்தில் இடம்பெற்றிருந்த மலேசிய கொடியில் மஞ்சள் நிற நட்சத்திரத்தில் 14 மூலைகளுக்கு பதிலாக 11 மூலைகள் மட்டுமே இருந்ததால் அது சர்ச்சையானது. அந்த 14 மூலைகளானது நாட்டின் 13 மாநிலங்களையும் கூட்டரசு பிரதேசத்தையும் குறிப்பதாகும். ஜாலோர் கமிலாங் கொடியை உட்படுத்தி அண்மைய காலத்தில் நடந்துள்ள 5வது தவறு இதுவாகும். முதலில் AI உருவாக்கிய கொடியை பயன்படுத்தி 2 சீன நாளேடுகள் சர்ச்சையில் சிக்கின. பிறகு மலேசிய கண்காட்சியில் பங்கேற்ற சிங்கப்பூர் நிறுவனமும் அதே தவற்றை செய்தது. 2 வாரங்களுக்கு முன்னர் யாரும் எதிர்பார்க்காத வகையில் கல்வி அமைச்சு அத்தவற்றை புரிந்தது. 2024 SPM தேர்வு முடிவுகளின் பகுப்பாய்வு அறிக்கையில் தவறாக தேசிய கொடி இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் சாலை வேக தடுப்புகளை பொருத்துமாறு விலங்குகள் பாதுகாப்பு அமைப்பான WWF அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ளது. பேரா கிரீக் அருகே கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலையில் ஒரு குட்டி யானை ட்ரெய்லர் லாரியால் மோதப்பட்டு உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து இப்பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ளது. விலங்குகள் நடமாட்டமுள்ள பகுதிகளை நெருங்கும் போது வேகத்தை குறைக்குமாறு வைக்கப்பட்டுள்ள நினைவுறுத்தல் பலகைகள் விபத்துகளை குறைக்க போதுமானதாக இல்லை. எனவே வேறு சில அதிரடி நடவடிக்கைகள் தேவை. எனவே சாலைகளில் வேக தடுப்புகளை பொருத்துவது இன்னும் ஆக்ககரமான பலனை தரும் என WWF கூறியது. வன விலங்குகளின் உயிர்களை காப்பாற்றுவதோடு வாகன ஓட்டிகளின் பாதுகாப்பையும் இது உறுதி செய்யும் என அது சுட்டிக்காட்டியது. 2020ஆம் ஆண்டு முதல் நாட்டில் 2361 வனவிலங்குகள் சாலைகளில் வாகனங்கள் மோதி உயிரிழந்துள்ளன. ஆக அதிகமாக பஹாங்கில் 765 வனவிலங்குகள் மடிந்தன. அதற்கடுத்த நிலையில் பேராக்கில் 478 விலங்குகள் உயிரிழந்ததாக இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அமைச்சர் நிக் ஹமாட் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அவற்றில் 8 சம்பவங்கள் யானைகளை உட்படுத்தியவை. இதே காலகட்டத்தில் 5 மலாயா புலிகளும் சாலை விபத்தில் மடிந்துள்ளதாக அவர் சொன்னார். மே 11ஆம் தேதி கரீக்கில் குட்டி யானை ட்ரெய்லர் லாரியால் மோதப்பட்டு உயிரிழந்து அதன் வேதனை தாங்காமல் தாய் யானை மணிக்கணக்காக ஒரு அடி கூட நகராமல் அங்கேயே காத்திருந்த சம்பவம் முன்னதாக வைரலானது. அன்னையர் தினத்தில் நிகழ்ந்த அச்சம்பவம் மலேசியர்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் இனியும் வனவிலங்குகளின் உயிர் இப்படி பரிதாபமாக போகக்கூடாது என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. ராஜயோகாவில் அனைத்து கங்கைகளிலிருந்தும் கும்பகோண மகாமகத்தின் புனிதமான லட்சுமி குபேர வாஸ்து தீர்த்தம், ராஜயோகாவின் தனித்துவ தரம் கொண்ட சுண்ணாம்பு, ராஜயோகாவின் இயற்கை வல்லமை கொண்ட சீயக்காய், இயற்கையான சந்தன கட்டைகளிலிருந்து நிறைவான வாசம் கொண்ட சந்தனம், தெய்வீக வழிபாட்டிற்கு ஹோம குச்சிகள் அனைத்தும் உங்கள் ராஜயோகாவில். இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங் வெளியீடு. வெள்ளை யானை திட்டம் என சிலர் விமர்சித்தாலும் KPKT எனப்படும் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சின் மை கியாஸ் விற்பனை கூடார திட்டம் சிறு வியாபாரிகள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்று வருகிறது. இத்திட்டமானது அங்காடி வியாபாரிகள், குறிப்பாக சாலையோரங்களில் முறையான உரிமம் இல்லாமல் செயல்பட்டு வருவோருக்காக அமைச்சர் ngakoming சிந்தனையில் உதித்ததாகும். அவ்வகையில் கடந்த ஆண்டு டிசம்பர் வரையில் நாடு முழுவதும் 133 ஊராட்சி மன்றங்களில் 7243 மை கியாஸ் கூடாரங்கள் நிறுவப்பட்டு இதன் மூலம் 7000 குடும்பங்கள் தங்களின் வருமானத்தை பெற உதவியுள்ளன. இந்நிலையில் பேராக் சித்தியாவானிலும் அத்திட்டத்திற்கு ஊக்கமளிக்கும் வரவேற்பு கிடைத்துள்ளது. சித்தியாவானில் அத்திட்டம் அறிமுகம் கண்டதிலிருந்து சிறு வியாபாரிகள் பாதுகாப்பாக மற்றும் வசதியாக வியாபாரம் செய்ய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதோடு நகரின் அழகையும் கூட்டியுள்ளதாக அஸ்தாக்கா சட்டமன்ற உறுப்பினர் ஜேசன் எங்தியன் கூறினார். சித்தியாவானில் ஒரு கோயில் அருகே திறந்த வெளியில் 10 மை கியாஸ் கூடாரங்கள் அமைக்கப்பட்டு அவற்றில் 8 செயல்பட தொடங்கியுள்ளன. சிறு மற்றும் அங்காடி வியாபாரிகள் சங்கம் மேலும் 30 கியாஸ் கூடாரங்களுக்கு விண்ணப்பித்துள்ளதாக அவர் சொன்னார்.
இவ்வேளையில் வெறும் 100 ரிங்கிட் மாத வாடகையில் வழங்கப்பட்டுள்ள இந்த கியாஸ்க் விற்பனை கூடாரங்கள் தங்களின் சுமையை குறைத்திருப்பதாக அங்குள்ள சிறு வியாபாரிகள் கூறினர். பாதுகாப்பாக இருப்பதோடு வாடிக்கையாளர்களின் கண்களில் படும் அளவுக்கு வியூகமான இடங்களில் செயல்பட முடிவதற்கு வித்திட்டதற்காக அமைச்சர் ஞாக்வாமிங்கிற்கு அவர்கள் நன்றி தெரிவித்தனர். மக்கள், குறிப்பாக B40 வியாபாரிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த இந்த மை கியாஸ்க் திட்டம் பெரிதும் உதவியுள்ளது என அவர்கள் கூறினர். மலாக்கா மருத்துவமனையில் 40 பாகை செல்சியஸ் காய்ச்சல் அனுமதிக்கப்பட்டு வலிப்பு வரும் வரை 11 மணி நேரத்திற்கு சிகிச்சை இல்லாமல் குழந்தை கைவிடப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. வைரலாகியுள்ள அச்சம்பவத்தை கடுமையாக கருதுவதாக கூறிய சுகாதாரம், மனிதவளம், ஒற்றுமை ஆகிய துறைகளுக்கான மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ எங் வி ஹீ செம் உடனடி விசாரணைக்கு உத்தரவிட்டார். மலாக்கா மாநில சுகாதாரத்துறை மற்றும் மலாக்கா மருத்துவமனை நிர்வாகம் விரிவாக விசாரணை நடத்தி அறிக்கை தர வேண்டும் என்றார் அவர். அதே சமயம் விசாரணை முடியும் வரை பொதுமக்களும் எவ்வித யூகங்களையும் எழுப்ப வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக 22 மாத பெண் குழந்தையொன்று மருத்துவமனையில் வலியால் கதறும் 13 நிமிட வீடியோ வைரலாகி வலைத்தளவாசிகள் மத்தியில் பரிதவிப்பையும் கோபத்தையும் உண்டாக்கியது. அச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்துமாறும் ஏராளமானோர் கோரிக்கை விடுத்தனர். குழந்தையின் தாயான 37 வயது சித்தி ஆயிஷா ரஹீம் சனிக்கிழமை பிற்பகல் 2:30 மணிக்கு தனது தாயாருடன் மலாக்கா மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் குழந்தையை சேர்த்துள்ளார். குழந்தைக்கு 40 பாகை செல்சியஸுக்கு காய்ச்சல் கொதிக்க அங்கிருந்த தாதி ஒருவர் இரத்த மாதிரியை எடுத்துவிட்டு சென்று விட்டார். அங்கேயே காக்க வைக்கப்பட்டதால் திரும்ப கூப்பிட்ட போதெல்லாம் பொறுமை காக்குமாறு மட்டுமே பதில் வந்தது. கடைசியில் அதிகாலை 1 மணிக்கு காய்ச்சல் முற்றி குழந்தைக்கு வலிப்பு வந்து உடல் விரைத்தே போய்விட்டது. அதன் பிறகே மருத்துவர்கள் ஓடி வந்து குழந்தையின் உடல்நிலையை சீராக்க முயன்றதாக தனது ஃபேஸ்புக் பதிவில் சித்தி ஆயிஷா கூறினார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. மீண்டும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தால் உலக வரைபடத்தில் பாகிஸ்தானே இருக்காது. அந்த அளவுக்கு இந்தியாவின் பதிலடி அமையும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பெண்களின் குங்குமத்தை அழித்தால் என்ன நடக்கும் என்பதை இப்போது பயங்கரவாதிகள் உணர்ந்திருப்பார்கள். அந்த அளவுக்கு அவர்களின் முகாம்களை துல்லியமாக தாக்கி அழித்துள்ளோம். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் பலியானதற்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக நீதி கிடைத்துள்ளதாக மோடி குறிப்பிட்டார். 100க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை கொன்றுள்ளோம். இந்தியாவால் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தான் ராணுவம் மரியாதை செய்துள்ளது. இதன் மூலம் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் தனது உண்மை முகத்தை பாகிஸ்தான் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது. பயங்கரவாத முகாம்களை முற்றிலும் அழிக்க வேண்டும், இல்லையேல் பயங்கரவாதத்துக்கு பாகிஸ்தான் பலியாக நேரிடும். போர்க்களத்தில் ஒவ்வொரு முறையும் நாம் பாகிஸ்தானை தோற்கடித்துள்ளோம். இந்த முறையும் இந்தியாவின் பதிலடி தாங்காமல் உலக நாடுகள் தலையிட அது கெஞ்சியது. இப்போது ஏற்பட்டுள்ளது தற்காலிக போர் நிறுத்தம்தான். எனவே இந்தியாவின் முப்படைகளும் தொடர்ந்து உச்சபட்ச விழிப்பு நிலையில் உள்ளன என்றார் அவர். தெற்காசியாவில் அணு ஆயுத அச்சுறுத்தலை இந்தியா சகித்துக் கொள்ளாது என்றும் மோடி நினைவுறுத்தினார். தண்ணீரும் இரத்தமும் ஒன்று சேர முடியாது. அதுபோல தீவிரவாதத்தையும் அமைதி பேச்சுவார்த்தையையும் ஒரே நேரத்தில் நடத்த முடியாது என்றார் அவர். பாகிஸ்தான் மீதான தாக்குதல் மற்றும் போர் நிறுத்தம் தொடர்பாக நாட்டு மக்களுக்கு விளக்கும் வகையில் நேற்றிரவு முதன்முறையாக தொலைக்காட்சியில் மோடி உரையாற்றினார். ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள். நீண்ட காத்திருப்புக்கு பிறகு கனடாவின் பிரம்டன் நகரில் தமிழின அழிப்பு நினைவகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் நடத்தப்பட்ட தமிழின அழிப்பில் உயிரிழந்தவர்களின் நினைவாக இது கட்டப்பட்டுள்ளது. இவ்வரலாற்று சிறப்புமிக்க தருணத்தில் நாம் பெருமிதத்துடன் இருப்பதாக ஒன்டாரியோ சுகாதார அமைச்சின் உளநலத்துறை இணை அமைச்சரும் மாநில சட்டமன்ற உறுப்பினருமான விஜய் தணிகாசலம் நிகழ்ச்சியுடன் கூறினார்.
தமிழ் மக்களின் வரலாற்றினையும் அவர்களின் துயர் சுமந்த நினைவின் கதைகளையும் எதிர்கால தலைமுறையினர் நினைவுகூர ஏதுவாக ஒரு சக்தி வாய்ந்த அடையாள சின்னமாக இந்நினைவகம் எழுந்து நிற்கிறது. 2021ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுள் தமிழின அழிப்பின் நினைவாக எழுப்பப்பட்ட நினைவிடத்தை இலங்கை அரசு இடித்து தரைமட்டமாக்கியது. அதற்கு பதிலடியாக பிரம்டன் மாநகர சபையில் முன்மொழியப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் ஓர் இன அழிப்பு நினைவகம் கட்டுவதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக விஜய் தெரிவித்தார். இந்நினைவகம் அமைக்கப்பட உறுதுணையாக இருந்த கனடிய தமிழர் தேசிய அவைக்கும் மேயர் மற்றும் கனடா முழுவதும் உள்ள அனைத்து தமிழ் அமைப்புகளுக்கும் அவர்களின் அசைக்க முடியாத தலைமைக்கும் விஜய் தணிகாசலம் நன்றியை தெரிவித்தார். அவர்களின் அர்ப்பணிப்பு தமிழ் மக்களின் குரல்களும் நாம் இழந்தவர்களின் நினைவுகளும் என்றென்றும் பாதுகாக்கப்படுவதை உறுதி செய்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் 2009 விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதிக்கட்ட உள்நாட்டுப் போரின் போது 1.5 லட்சம் தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டனர். அதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் மே 18ஆம் தேதி முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது.